guys, welcome back our channel. ரேட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் நம்ம போயின்னு இருக்கோம். அது எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே அப்படியே கண்டினியூஸ் பண்ணுறேன். அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து ஒரே ஸ்டேட்டு வேலூர் தான் நம்ம போகிறோம். நம்ம கூட இப்போ யார் வரா பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் R15 வராரு. அவர் நான் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு. கேமரா இங்கே வச்சுருந்தேன், மவுண்ட் இங்கே தூக்கி மாற்றிட்டேன். வியூ எப்படி இருக்குது பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும் வேறு. பார்ப்போம். கேமரா இருக்குது, கொஞ்சம் சூரியன் விடியட்டும், அப்புறம் போய் மாற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஊரில் வந்து தீர்த்தகிரி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு தான் நம்ம போகிறோம். அந்த மலைக்கு ஏன் போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேர்டு லார்ஜஸ்ட்டு முருகன் சிலை வந்து திறக்கிறாங்க இன்னைக்கு. அது அடி பார்த்தீங்கன்னா 92 அடி. ஃபஸ்ட்டு வந்து சேலம், அதுக்கப்புறம் மலேசியா, அதுக்கப்புறம் தேர்டு நம்ம வேலூர். இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம். ரோடு தான் எப்படின்னு தெரில. ஃப்ரெண்டை கேட்டதுக்கு ரோடெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எந்த அழகில் போட்டிருக்காங்க சொல்லிட்டு போனால் தான் தெரியும். நான் போன வாட்டி போனதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ரோடு. இந்த வாட்டி அதோட சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலை. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டீ பிரேக் எங்கே நிறுத்துவோம், நிறுத்திட்டு அதோட ஒரே ஸ்ட்ரெச்சு தான். இங்கேருந்து என்ன 125 கிலோமீட்டர் வருது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். ஒரு பாரத்தா பார்த்து இங்கேயே போட்டுடலாமா? இங்கேயே போட்டுடலாம். கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இல்லை. நம்ம பைபாஸ் ஏறி இறங்கிட்டு போட்டுக்கலாம். இவ்வளோ காலையிலேயே தூங்கவே மாட்டாங்களா? இந்த பைபாஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் காய்ஸ். மதுரை வாயில் பைபாஸ் வரைக்கும். இந்த சைடு இறங்கி வேலூர் பைபாஸை பிடிச்சாதான் ரோடு அட்டகாசமாக இருக்கும். ஜிபே இருக்குல்ல, டேங்க் ஃபுல்லு. நாசில் தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க. எவ்வளோக்கு பிடிக்க போகுது தெரியலையே. 400 600 தாண்டி போகுது. பில்லு வேணும், பில்லு வேணும். $1046 பிடிச்சிட்டான். ஆல்ரெடி வீட்டிலேருந்து வரும்போது 0 பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வந்தேன். போகலாமா? கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வெயில் வந்து கம்மியாக இருக்கணும், வேண்டிக்கணும். வெயில் அடித்தது நல்லா. வேலூர் வேறு சொல்லவே தேவையில்லை.
எவ்வளோ வெயில் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வழக்கம் வெயில், அதனால் வெயில் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி இப்போதைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னும் சூரியன் வரல, அதனால் தெரியல. சூரியன் வந்தால் முடிஞ்சு போச்சு கதை. ரோடு போட்டுலாம் சொல்லிட்டு என் நண்பன் ஒருத்தன் சொன்னான். பார்ப்போம் எங்கே ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போதான் ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு போட்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு ரோடு ஓரளவுக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் மோசம் இல்லை தான் சொல்லணும். இங்கேயும் அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் போட்ட மாதிரி தெரியுது போல இருக்கு. நல்லா இருக்கு. வெயில் பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சூரியன். இனிமேட்டு தான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்குது. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அவ்வளோதான், மறுகையாதான். அவ்வளோ வெயில் அடிக்க போகுது. அப்படியே இன்னும் 2-3 இடம் இருக்கு. டைம் இருந்தால் அப்படியே இன்னும் 2 ஹில்ஸ் இருக்கு. அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வராமல் தான் பிளானு. பார்ப்போம், டைம் இருந்தால் பார்க்கலாம் போக முடியுதான்ட்டு. ஏன்னா அதுவும் ஹில்ஸ் சூப்பராக இருக்குமா, இதுவும் பார்ப்போம். அதே மாதிரி சில பேர் மைலேஜ் கேட்டிருந்தாங்க, ஸ்பீடு 400 என்ன மைலேஜ் தருதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ நம்ம சிசி அதிகமாக எடுத்துட்டோமோ மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. பவர்லாம் அதிகமாக சிசி அதிகமாக மைலேஜ் உங்களுக்கு வந்து தரவே தராது. எதுவும் பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்காம ஓட்டணும் மைலேஜ் எல்லாம். 100 சிசி அப்படின்ற போது மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஆர்எக்ஸ் ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கும்போது சூப்பராக மைலேஜ் தரோம். நானும் மைலேஜ் எதிர்பார்த்ததே இல்லை ஆர்எக்ஸ்லாம். ஆனால் அதுலேயும் எதிர்பார்க்கவே கூடாது. பவர் உங்களுக்கு வந்து அந்த பவர்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது அந்த கார்பெட்டர்லாம் வேலை பார்த்தா. ரோட பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. புதுசாக தார் ரோடு போட்டுருலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கு தார் ரோடு, நல்லா இருக்கு. சைடில் இல்லை சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே ஒரு டைவர்ஷனா. இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு காய்ஸ். மேலே தானே போகணும், டேக் ஃப்ளைஓவர். ஓகே, மேலே தான் போக சொல்லுது காய்ஸ். வந்தாச்சு காய்ஸ். இந்த லெஃப்ட் எடுத்துட்டு ஒரே சத்தம் அது வரைக்கும் பாருங்க. மேலே தெரியுமா சொல்லிட்டு தெரியல. அதோ எப்படி போறது? இவங்க எல்லாம் அங்கதான் போறாங்க. உங்களுக்கு நிறைய கூட்டம் வரப்போகுது. வெயில் வேற ஆரம்பிச்சிச்சு. டிராஃபிக் வேற இதில் முடிச்சு விட்டீங்க போங்க. காய் செம்ம கூட்டம், நினச்சி பார்க்க முடியாத கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக. நண்பா எங்கே போனான்னு தெரியலையே. பார்க்கிங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயா போக முடியாது. ஃப்ரெஷ் வண்டிக்கே போட்டலாமான்றதான் சேஃப்டியில் உள்ள. ஹலோ
ஐயோ என்ன பண்றது, எங்க விடுறது? வேலைக்கு ஆகாது. வழி வழி இல்லை. அந்த அந்த சைடுல எங்கேயோ ரோடு ஒன்று இருக்குது. அங்கேயும் இடம் இல்லை, எங்கேயும் இடம் இல்லை, எங்கேயுமே இடம் இல்லை. வண்டியை பேசாமல் எங்கன்னா ஒரு சந்தில் விட்டுட்டு கோவிலே அப்படியே ரவுண்டு கீழே அடிக்கிற போல இருக்குது, கிரிவலம் மாதிரி. என்னவா நகலா பார்த்து விட்டாரு. ஏறுதா வண்டி? ஏறுது. எப்படி போகுது?
ஆஃப் ரோடு வந்திருக்கோம். இதுக்கு மேலே எப்படி மேலே போக முடியுமா? மேலையா போக முடியுமா மேலே? ஐயோ அவனுங்க எப்படி வந்திருப்பானுங்க? அவனுங்களும் எப்படி வந்திருப்பாங்க? சரி ப்ரோ. நிறைய வந்துனே இருப்பாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கஷ்டம். சரி விட்டுருங்க நேரா. சரி ப்ரோ. மேலே போகலாம். அங்கேயும் போய் மேலே மலை போட்டோம் போடணும். செம்ம கூட்டமாக இருக்கும் பொழுது வண்டி போகுதுடா போகலாம். ஆனால் வேணாம் அப்படி ரிஸ்க் எடுக்க வேணாம். அங்கே போய் அவங்களே போவோம் அப்படி போயின்னு இருக்காங்க. போயிட்டு அது மேலே போகுது. காரே போகுது. அப்புறம் தான் போகலாம் இல்லை இங்கே என்ன போகிறதா போட்டுடலாம். லாக் இருக்குல்ல? லாக்கெலாம் இல்லை இல்லையா? முள்ளா இருக்க போகுது பார்த்து. முள்ளு வராது. மண்ணு ஊருக்கு நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. போனா என்ன பிரச்சனை வரும் மட்டும் கிளம்பியாச்சு. செம்ம ரஷ்ஷு. அதனால் வண்டியை சேஃபாக பார்க் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட்டம் இல்லை. உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வரத்துக்குள்ளே உடம்புல இருக்க மொத்த தனியாக வெளில வந்துடுச்சு.